உசைன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, தம்பி உங்களுக்கு ஸ்காலியோசிஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, ஒரு கால் பெருசாவும் ஒரு கால் சின்னதாகவும் முதுகெலும்பு வளைஞ்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ரேர் கண்டிஷன் இருக்கு, நீங்க வாழ்க்கையில ஓடவே கூடாது, ஓடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருந்த உசைன் போல்ட் எப்படி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. 2000ல உசைன் போல்ட்டுக்கு 13 வயசா இருக்கிறப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு முதுகுவலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்ப காமிக்கிறாங்க. காமிக்கிறப்பதான் டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஸ்காலியோசிஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. அதே சொன்ன மாதிரி ஒரு கால் பெருசாவும் ஒரு கால் சின்னதாகவும் இருக்கு, முதுகெலும்பு வளைஞ்சிருக்கு, நீங்க கண்டிப்பா ஓடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உசேன் போல்ட் அதுக்கு முன்னாடி 10 வயசுல இருந்தே ஒரு அத்லட்டா இருக்காங்க. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கோச் கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம், தம்பி கண்டிப்பா நீங்க ஓடுறதை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சும் சொல்றாங்க. ஏன்னா பின்காலத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்றாங்க. இல்ல இல்ல நான் கை விடவே மாட்டேன், நான் ட்ரைனிங் பண்றேன், இதை எனக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்ச அவரு 2002ல அவருக்கு 15 வயசா இருந்தப்ப வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வாங்கினாரு. அதுக்கடுத்து 2004ல ஏத்தென்ஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றப்ப அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுது. அங்க அவரு பின் வாங்கிட்டாரு அந்த ஒலிம்பிக்ஸ்ல இருந்து. 2008 பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டரை 9.69 செகண்ட்ல ஓடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. 200 மீட்டர்ஸை 19.3 செகண்ட்ஸ்ல ஓடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. 4x 100 மீட்டர் ரிலேல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு ஜமைக்காக. அதுக்கடுத்து 2009ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 9.58 செகண்ட்ஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி 9.69 செகண்ட்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. இப்ப 9.58 செகண்ட்ஸ்ல ஓடி இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாரு. 200 மீட்டரும் 19.19 செகண்ட்ல ஓடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாரு. இதுக்கு அடுத்து 2012 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர்ல கோல்டு மெடல், 200 மீட்டர்ல கோல்டு மெடல், 4x 100 மீட்டர் ரிலேல கோல்டு மெடல். 2013ல இதுக்கு அடுத்து நடந்த காம்படிஷன்ல 100 மீட்டர்ல கோல்டு மெடல், ரிலேல கோல்டு மெடல், 200 மீட்டர்ல கோல்டு மெடல். 2016ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல அதே மாதிரி 100 மீட்டர்ல கோல்டு மெடல், 200 மீட்டர்ல கோல்டு மெடல், 4x 100 மீட்டர் ரிலேல கோல்டு மெடல். இப்படி போயிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில 2017ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 100 மீட்டர்ல பிரான்ஸ் மெடல் வாங்குறாங்க. அதுக்கடுத்து 4x 100 மீட்டர் ரிலேல ஓடுறப்ப அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுது. அதோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு. ஆனா 13 வயசுல டாக்டர் சொன்ன அந்த பேச்சை கேட்டு அவர் ஓடாம இருந்திருந்தானா இத்தனை மெடலும் கிடைச்சிருக்காது, வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணிருக்க முடியாது.